எந்த அனிமல்ஸுக்கெல்லாம் பழி வாங்குற உணர்வு இருக்கு? லாஸ்ட் வீடியோல கூட பார்த்தோம்ல, காக்கா, யானை, பாம்பு. பாம்பு பழி வாங்காது, அது வந்து உண்மை கிடையாது. யானை ஆனா பழி வாங்கும். 2022ல ஒரு யானை கூட்டம் வந்து நம்ம இந்தியாவில் தான், நார்த் இந்தியாவில் ஒரு லேடியை வந்து மிதிச்சு கொன்றுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஃபியூனரலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த கடைசி மரியாதையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதே யானை கூட்டம் திரும்ப வந்து அந்த லேடியோட டெட் பாடியை தூக்கி வீசி அந்த ஊர்ல இருக்க வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளிருச்சான். அந்த லேடியோட வீடு, அந்த பக்கத்துல இருந்த வீடெல்லாம் இடிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா இந்த லேடி வந்து ஒரு போச்சிங் ரிங்க சேர்ந்தவங்களாம். அப்போ வந்து இந்த யானையோட குட்டியை கடத்தையில வந்து அவங்க கல்லு வீசி அந்த யானைகளை வந்து திசை திருப்பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போச்சிங்னா வந்து இந்த யானையை கடத்துற கும்பல் அந்த மாதிரி இருக்கிறதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அதோட ஃபியூனரல்ல வந்து டெட் பாடியில தூக்கி வீசி இருக்கு. ஐயோ. யானைக்கு பழி வாங்குற குணம் மட்டும் கிடையாது, இறக்கும் குணம் இருக்க சில அனிமல்ஸ்ல யானையும் ஒண்ணு. அதாவது மற்ற விலங்குகள்லாம் போய் தண்ணியில போய் தத்தளிச்சுட்டுச்சுன்னா யானைகள்லாம் போய் காப்பாற்றவும் செஞ்சிருக்குங்க. அதுவும் இல்லாம யானைக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். 20 வருஷம் வரைக்கும் சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்குமா. அதோட இன்டெலிஜென்ஸ்ல எந்த அளவுக்கு அதிகம்னா, கண்ணாடியில வந்து யானை வந்து அதோட முகத்தை பார்த்துச்சுன்னா அதுதான் அதுக்கு தெரியுமா. இது வந்து இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்க அனிமல்ஸ்னால மட்டும்தான் அது முடியும். இப்போ ரீசெண்டான ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா, யானைகள் கூட்டத்துல வந்து ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குமா. அதுங்களுக்குள்ளேயே கூப்பிட்டுக்கிறதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சும் கூப்பிடுவாங்களாம். இந்த ஹையர் இன்டெலிஜென்ஸோட வர இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னன்னா, யானைகளுக்கு வந்து இந்த சர்க்கரை இருக்க பழங்கள்லாம் வந்து கீழே விழுந்துச்சுன்னா ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா ஆல்கஹால் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நிறைய குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் போய் இதை சாப்பிட்டுட்டு போதையாகி பக்கத்து ஊரில் போயெல்லாம் அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்குங்க. இது ஆப்பிரிக்காவில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயும் நடந்திருக்கு, சைனாலேயும் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஃபுல் ஹீரோ பேக்கேஜ். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அதே சமயம் என்ஜாயும் பண்ண. ஆனால் இதில் நம்ம பார்த்துட்டோம்னா இன்டெலிஜென்ஸ் எந்த அனிமல்ஸ்க்குலாம் அதிகமாக இருக்கோ அந்த அனிமல்ஸில் போதையும் போடுது. கிளிகள் போடுது, டால்ஃபின்ஸ் போதை போடுது, யானைகள் போதை போடுது. இந்த மாதிரி வேற அனிமல்ஸ் எல்லாம் எது போதை போடுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.